ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பை சோரன் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. பாகிஸ்தானில் காவல் நிலையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 காவல்துறையினர் உயிரிழந்தனர். பாக்ஸம் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து அவர் பேசினார். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் கூடுதலான இடங்களை கைப்பற்றும் என்று கூறிய அவர், இதில் பிஜேபிக்கு மட்டும் 370 இடங்கள் கிடைக்கும் என்றார். 3வது முறையாக தமது அரசு அமையும் என்றும், நாட்டின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய முடிவுகள் அப்போது மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் சீரான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் மகளிர் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக கூறிய அவர் அவற்றை பட்டியலிட்டார். எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட தவறிவிட்டதாகவும் திரு நரேந்திர மோடி குறை கூறினார். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசுகையில், பொதுத் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான பிரிவுகளும் இந்த மசோதாவில் உள்ளதாக அவர் கூறினார். இளையோர் நலனை கருத்தில் கொண்டு இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கான திட்டங்களுக்கு தேவையான நிதி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதாக கூறினார். மாநிலங்கள் வாரியாக வழங்கப்பட்ட நிதி குறித்த விவரங்களையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா தொடர்ந்து முன்னணியில் உள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் டாக்டர் பகவத் காரத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 9,000 கோடிக்கும் கூடுதலான எண்ணிக்கையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாக கூறினார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சமையல் எரிவாயு மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான எரிவாயு தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எஃகு துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த எஃகுத்துறை இணையமைச்சர் திரு ஃபகன் சிங் குலாஸ்தே, உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இந்த துறையின் வளர்ச்சிக்கு உதவி வருவதாக கூறினார். ஆதாருடன் பான் எண்ணை இணைக்காதவர்களிடமிருந்து 602 கோடி ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் கடந்த மாதம் வரையிலான காலகட்டத்தில் இந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதத்தை பொறுத்தவரை 9,97,30,000 டன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 6.52% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலக்கரி விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி இடையேயான சிறப்பு ரயில் சேவையை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உனா மாவட்டத்தின் ஆம்ப் அந்தோரா ரயில் நிலையத்திலிருந்து இந்த வசதியை அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலை தரிசிப்பதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் செல்வதாக அவர் கூறினார். ஹிமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அயோத்தி செல்வதற்கு இந்த புதிய ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பை சோரன் தலைமையிலான ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி அரசு வெற்றி பெற்றது. 81 உறுப்பினர்களை கொண்ட இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 47 வாக்குகள் கிடைத்தன. தீர்மானத்திற்கு எதிராக 29 வாக்குகள் பதிவாயின. சத்தீஸ்கட்டில் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 18 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அம்மாநில ஆளுநர் திரு விஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த வீட்டு வசதி திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்றார். காவல்துறை நவீனமயமாக்கப்படும் என்றும் அத்துறைக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் கூறினார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 20 அமர்வுகளை கொண்டதாக இருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் 9ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டுக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நீட்டிக்கப்படும் என்ற அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்தனர். 5 லட்ச ரூபாய் திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை சேர்த்து இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே போல் இதுக்கு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது பாராட்டுக்குரிய விஷயமும் இருக்கு. எங்களுடைய அங்கன்வாடி பணியாளர் குறைந்த சம்பளத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த 5 லட்ச ரூபாய் ஸ்கீம்ங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஒரு குடும்பத்தை பாதுகாத்துக்கக்கூடிய உடம்புக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பாதுகாத்துக்க ரொம்ப 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 சந்தோஷம். காப்பீடு திட்டத்தில் இணைச்சு இருக்கிறார்கள். எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தகவல் ஒலிபரப்புத்துறையின் செயலராக திரு சஞ்சய் சாஜூ இன்று புதுதில்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பதவியை வகித்து வந்த திரு அபூர்வ சந்திரா சுகாதாரத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் காவல் நிலையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 காவல்துறையினர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் அதிகாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. பாகிஸ்தான் பொதுத் தேர்தல் இந்த வாரத்தில் நடைபெறவுள்ள நிலையில் வன்முறை சம்பவங்கள் அந்நாட்டில் அதிகரித்துள்ளன. சிலியில் நேரிட்ட காட்டுத்தீயில் 112 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தேசிய துக்கமாக அந்நாட்டு அதிபர் திரு கேப்ரியல் போரிக் அறிவித்துள்ளார். தீயை கட்டுப்படுத்துவதற்காக அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பாக்ஸம் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்பெயினின் லானூசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 66 கிலோ எடைப்பிரிவில் மஞ்சு பம்போரியாவும் ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் அமித் குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 70 கிலோ எடைப்பிரிவில் அஷ்தா பஹ்வாவும் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் இஷ்மித் சிங்கும் 86 கிலோ எடைப்பிரிவில் விஷால் பட்டானும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 106 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 399 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 292 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஜாக் கிராவ்லே 73 ரன் எடுத்தார். பும்ரா மற்றும் அஸ்வின் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 396 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 255 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 253 ரன் எடுத்தது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி மொரோக்கோவின் ரபாட்டியில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் விவான் கபூர், மணிஷா கீர் உட்பட 16 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஈரான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ஜாக் காஸ்டில்லோ, லூயிஸ் அர்மாண்டோ இணையை வென்றது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பை சோரன் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. பாகிஸ்தானில் காவல் நிலையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 காவல்துறையினர் உயிரிழந்தனர். பாக்ஸம் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.